புவியின் ஈர்ப்பு முடுக்கத்திற்கான அலகு என்ன? புவியின் ஈர்ப்பு முடுக்கம் G என்பது ஒரு பொருள் புவியீர்ப்பு விசையினால் அடையும் முடுக்கமாகும். இதன் அலகு மீ/ms ஆகும். இதன் சராசரி மதிப்பு கடல் மட்டத்தில் 9.8 மீவி ஆகும். ஒரு கால்பந்து மைதானத்தின் மூலைகள் போன்ற இரண்டு புள்ளிகளுக்கு இடையிலான தூரம் அதன் எண்ணவாக குறிப்பிடப்படலாம். இரண்டு புள்ளிகளுக்கு இடைப்பட்ட தூரம் நீளம் எனப்படும். இதன் அலகு மீட்டர் ஆகும். கன அளவு என்பது ஒரு பொருள் ஆக்கிரமிக்கும் இடத்தை குறிக்கும். எடை என்பது ஒரு பொருளின் மீது செயல்படும் புவியீர்ப்பு விசையாகும். அட்டையின் இரத்தம் உறிஞ்சும் பழக்கம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? இரத்தம் உறிஞ்சும் பழக்கத்தை கொண்ட உயிரினங்கள் ஹெமடோபேகி, ஹெமடோஃபாஜி அல்லது குருதி உண்ணிகள் என்று அழைக்கப்படுகின்றன. அட்டை தனது உறிஞ்சுகள் மூலம் விருந்தோம்பியின் இரத்தத்தை உணவாகக் கொள்கிறது. லின்னேயன் அமைப்பு வகைப்பாட்டியல் வகைகளை எந்த வரிசையில் அமைக்கிறது? கார்ல் லின்னேயஸ் அறிமுகப்படுத்திய வகைப்பாட்டியல் படிநிலை உலகம், கிங்டம் முதல் சிற்றினம், ஸ்பீஷீஸ் வரை இறங்க வரிசையில் அமைக்கப்பட்டுள்ளது. இது பெரிய பிரிவில் இருந்து சிறிய குறிப்பிட்ட பிரிவு வரை உயிரினங்களை வகைப்படுத்துகிறது. ஒரு பரவளைய ஆடிக்கும் வளைந்த ஆடிக்கும் உள்ள தொடர்பு என்ன? பரவளைய ஆடிகள் என்பவை வளைந்த ஆடிகளின் ஒரு குறிப்பிட்ட வகையாகும். இவை ஒளியை ஒரு புள்ளியில் குவிக்கும் திறன் கொண்டவை. இவை பொதுவாக வாகன முகப்பு விளக்குகள் மற்றும் தொலைநோக்கிகளில் பயன்படுத்தப்படுகின்றன. பெருமூளை புரணியில் காணப்படும் மேடுகள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? பெருமூளை புரணியின் மேற்பரப்பு மடிப்புகளை கொண்டுள்ளது. இதில் காணப்படும் மேடுகள் கைரி என்று அழைக்கப்படுகின்றன. இந்த மடிப்புகள் மூளையின் பரப்பளவை அதிகரித்து அதிக நரம்பு செல்கள் இருக்க உதவுகின்றன. ஒரு மும்மைக் கரைசல் எத்தனை கூறுகளை கொண்டுள்ளது? ஒரு மும்மைக் கரைசல் என்பது 3 கூறுகளை கம்போனன்ட்ஸ் கொண்ட ஒரு கலவையாகும். பொதுவாக இதில் ஒரு கரைப்பான் மற்றும் 2 கரைப்பொருட்கள் அல்லது அதற்கு நேர்மாறாக அமைந்திருக்கும். மனித இதயத்தில் 2 ஆரிக்கிள்களையும் பிரிப்பது எது? இதயத்தின் மேல் அறைகளான 2 ஆரிக்கிள்களையும் பிரிக்கும் மெல்லிய தசைச் சுவருக்கு ஆரிக்கிள் இடைச்சுவர் என்று பெயர். இது வலது மற்றும் இடது ஆரிக்கிள்களில் உள்ள இரத்தம் ஒன்றோடொன்று கலப்பதைத் தடுக்கிறது. பாடத்திற்குப் பிறகு வேதிவினைகள் தொடர்பாக கற்போருக்கான முக்கிய இலக்கு என்ன? வேதிவினைகளின் வகைகளே கூடுதல், சிதைவு, இடப்பெயர்ச்சி போன்றவை. வகைப்படுத்துவது வேதியியலின் அடிப்படை நுட்பங்களை மாணவர்கள் புரிந்து கொள்ள உதவுகிறது. இது வினைகளின் விளைபொருட்களை கணிக்கவும் சமன்பாடுகளை சமன் செய்யவும் அவசியமாகும். எந்த வகையான பிம்பத்தை திரையில் உருவாக்க முடியாது? ஒளிக்கதிர்கள் ஒரு புள்ளியில் உண்மையில் சந்திப்பது போல் தோன்றுவதால் உருவாகும் பிம்பங்கள் மாயப்பிம்பங்கள் எனப்படும். இவை திரையில் விழாத காரணத்தால் இவற்றை நம்மால் திரையில் பிடிக்க முடியாது. எந்த உண்மை உங்களை வியக்க வைத்தது? கீழே கமெண்ட் செய்யுங்கள். தினமும் புதிய தகவல்களுக்கு சந்தா செலுத்துங்கள்.